தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. சப்போர்ட்டிவ் லைக் அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் ஒரு பெண்ணால அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க முடியும். சிங்கப்பெண்ணன் பட்டங்கட்டலாம் அவங்க தேங்க்ஸ் சொல்லலாம். அவங்களுக்கான ஒரு அம்மா தங்கச்சின்றப்ப அவங்க ப்ரொடெக்ட் பண்றது கரெக்ட். பட் நான் தான் அவனுக்கு சுதந்திரம் கொடுத்தேன்னு சொல்றது தப்பு தானே. நம்மள கல்யாணம் பண்ணி கஷ்டம் நஷ்டம் நம்ம கூட இருக்கிறதையும் இல்லாதையும் வச்சு வாழ்றாங்களே, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஒரு ஆணுக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் என்னைக்கா இருந்தாலும் ஒரு பொண்ணால தான் கொடுக்க முடியும். பட் அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கப்போ போயிட்டு எனக்கு இது வாங்கி கொடுத்தே அவனும் கல்யாணம் பண்ணிட்டல அப்படின்னு கீதா மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, மோஸ்ட்லி புரிஞ்சுப்போம். இவங்க பண்ற கொடுமைகளுக்கு நாங்க பொறுத்துன்னு போறதுக்கே நீங்க நன்றி சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பாத்துக்கிறது அவுட் ஆஃப் லவ் அவங்க பண்றது. பெண்கள் வந்து உண்மையாக நம்மளோட சிறந்தவங்க தான். கேர்ள்ஸ் யூ கேன் ராக் இட். 30% லேடிஸ் வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பக்கத்தில் இருக்க தன்னம்பிக்கையோட பொம்பளைங்க கிட்ட இருக்க தன்னம்பிக்கை நம்மளோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு என்றைக்குமே. நம்ம லைஃப்ல குறிப்பா ஆண்களோட லைஃப்ல எந்த அளவுக்கு பெண்கள் சப்போர்ட்டா இருக்காங்க, பெண்களுக்கு ஆண்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்க முயற்சி பண்றோம். குறிப்பா இப்போ பாடல் வரியெல்லாம் இருக்கு இல்லையா, சிங்கப்பெண்ணே அப்படின்றாங்க, ஆணினம் வந்து நன்றி சொல்லணும் வணங்கணும் அப்படின்றாங்க இல்லையா. ஸோ அந்த ரீசன் என்ன, சிங்கப்பெண்ணே அப்படின்றதுக்கு குவாலிட்டியாக அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பகுதி மக்களிடம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். உமன் சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு பாடல்லாம் இருக்கு இல்லையா, சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் வந்து வெளியவே விட மாட்டாங்க. முன்னாடி எல்லாம் யார் விட மாட்டாங்க, ஃபேமிலி சைடா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு இன்செக்யூர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். போனா பொண்ணு இதாயிடும், அதுவும் இல்லாம இப்போ நிறைய விஷயம் நியூஸ்ல பாக்குறீங்க, அதனால பயந்துட்டே ஃபீமேல்ஸ் அதிகமா வெளியே விட மாட்டாங்க. அவங்க பண்ணது சரிதானே, அது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற தைரியம் வரணும்ல, வெளியே விட்டா தானே தைரியம் ஃபேஸ் பண்ணுவியாமா நீ? கண்டிப்பா. எப்படி ராத்திரி 10:30 மணிக்கு நீ மாட்டிட்டு என்ன பண்ணுவேன்? அதுக்காக என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும்ன்றது இருக்குல்ல. முன்னாடி வந்து யாராவது வந்தா கொஞ்சம் பயம் இருக்கும், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெளியே விட்டா இப்போ நம்ம ஃபேஸ் பண்றோம் நிறைய விஷயங்களை, நிறைய பேர்த்த பாக்குறோம், அதனால அந்த அளவுக்கு பயம் இல்லை. அதாவது ஜென்ஸ் பண்றது எல்லாமே லேடிஸும் பண்றாங்க. அவங்க பண்ணாது எதுவுமே இல்லைன்றப்ப எல்லா ஃபீல்ட்லயுமே எல்லாமே பண்றாங்க. இப்போ பர்டிகுலராக என்ன மென்ஷன் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே பண்ணுறதுனால பர்டிகுலராக மென்ஷன் பண்ண ஃப்ளைட்லேருந்து ஷிஃப்ட் எல்லாமே எல்லாத்துலேயுமே இருக்காங்க. சரி. ஸோ அது அந்த வார்த்தை அவங்களுக்கு ஷூட் ஆகும். ஆமாம், ஷூட் ஆகும். அது ஆண் சிங்கம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் எல்லாமே பண்ணுவாங்க, லேடிஸ் வெளியில் வரமாட்டாங்க. அப்போதுலேருந்து அது அப்படியே சொல்ல ஆரம்பிச்சதுனால அது ஆண் சிங்கம் அப்படியே வருது. இப்போ தான் எல்லாம் லேடிஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, பெண் சிங்கன்னு வந்துடுச்சு இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் அவ்வளோ வெளில வர மாட்டாங்க, எந்த ஃபீல்டில் அவ்வளோ இருக்க மாட்டாங்க, கம்மியான ஆள் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு 90% லேடிஸ் வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால பெண் சிங்கமும் சொல்லலாம். அக்கா, இப்போ ஆண்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்களே இப்போ வெளியே வந்து படிக்கிறீங்க, நாங்கள் தான் சுதந்திரம் கொடுத்தோம் பெண்களுக்குன்றாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் தப்பாக தான் நினைக்கிறேன். நீங்கள் தான் கொடுத்தன்லாம் சொல்ல முடியாது. மேபி ஃப்ரீயாக இருக்கலாம். அப்போ ஹஸ்பண்ட் அது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வேணா ஃப்ரீயாக விடலாம். சரி நீ இப்போ நீயும் பாரு, நீ அடுத்த ஃபீல்டுக்கு போகலாம் பண்ணலாம் அப்படின்றதுனால அது அவங்க சுதந்திரமாக நினச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அவங்க தான் கொடுத்தாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. சில பேர் இன்னும் கூட உள்ளவே தான் இருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சில பேர் இல்லை, இப்போ எல்லாம் ஈக்குவல் ஆகிடுச்சு, ஏன்னா இப்போ 2 பேரும் வேலைக்கு போனால் தான் ரன் பண்ணுறா போல் இருக்குது. ஸோ அதனால சில பேர் ஃப்ரீயாக விடுறாங்க, அதனால அவங்க அதை சுதந்திரமாக நினச்சிக்கிறாங்க போல. உண்மையாகவே பெண்கள் ஆண்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு என் சர்க்கிள்லேயே நிறைய ஜென்ஸு லேடிஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, லேடிஸும் ஜென்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அது எவ்வளோ பேருன்னு பர்சன்டேஜ்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சப்போர்ட்டாக தான் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ பெண்கள் நிறைய சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. சிங்கப்பெண்ணேன்னு சொல்றது வந்து அவங்க எவ்வளவோ விஷயங்களை டேக்கிள் பண்றாங்க, வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள். பெண்கள் அம்மால தொடங்கி எல்லாருமே தான், அம்மால இருந்து பாட்டில இருந்து இப்போ வர ஜென்ரேஷன்ஸ், இன்னும் சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு தெரியாமலே நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னார் சொசைட்டி அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஃபேஸ் பண்ற விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லி அதை அவாய்ட் பண்ணணும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அது சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, நடக்கணும். அது பண்ணுற வரைக்கும் எல்லாரும் அதுலேருந்து
விடுபடுற வரைக்கும் எல்லாருமே சிங்கப்பெண். மேல் சாவலிஸ்டிக் சொசைட்டில வந்து ஒரு பொண்ணு வந்து தனிச்சு நிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஐம் டாக்டர் ஸ்வேதா. ஓகே, தேங்க்யூ மேடம். ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு சே தட் the freedom in a good sense. ஓகே, நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. லைக் என்னால் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பண்ண முடியும். என் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். என் ஃபேமிலியை நானே பில்ட் பண்ண முடியும். இஃப் சப்போஸ் என்னோட பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஐ கேன் சப்போர்ட் தெம் இன் எனி யூஸ். அந்த விதத்தில் நான் சிங்கப்பெண் தான் அப்படின்ட்டு நான் பெருமையாக சொல்லிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஈக்குவல் தான். நான் வந்துட்டு பெண்களை உயர்த்தி ஆண்களை தாழ்த்தி பேசணுன்ற அவசியம் கிடையாது. 2 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் தான். சரி சரி, ஒரு பெண்ணாக நீங்க எந்த அளவுக்கு ஆண்களுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க, இல்ல தொல்லையா இருக்கீங்க? தொல்லை சப்போர்ட்டிவ், லைக் அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் ஒரு பெண்ணால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும். பட் ஆனால் இருந்துட்டு லைக் ஆண்கள் வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு பெண் வந்து அவங்களுக்கு துணையாக எப்போவுமே இருப்பாங்க. பட் ஆனால் பெண்ணுக்கு அதை வந்து சேம் ஆண்கள் பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் என்னை பொறுத்த வரைக்கும். சிங்கப்பெண்ணேனா இப்போ இருக்கிற சொசைட்டியில் இப்போ பெண்கள் வந்து எவ்வளோ முன்னேறுறாங்க, எவ்வளோ வந்து சாதிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிறது, ஜென்ஸ்கே வந்து ஒரு டஃப்பாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் சிங்கப்பெண்ணேன்னு சொல்லலாம். யோசிச்சிருக்கேன் ஏன் சிங்கப்பெண்ணேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இப்படி இருக்கலாம், சிங்கத்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பெண்கள் இருக்கிறாங்கன்றதால கூட சிங்கப்பெண்ணேன்னு சொல்லலாம். அவ்வளோதான். மதர்ன்றவங்க மதருக்கு சொல்லணும்னா அவங்க தான் வேர்ல்டுக்கே நம்மளை கொண்டு வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுல தப்பு கிடையாது. நீங்க பண்ணுற கொடுமைகளுக்கு நாங்கள் பொறுத்துன்னு போகிறதுக்கே நீங்கள் நன்றி சொல்லலாம். அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு நல்ல வேலை எதுவும் நடந்ததில்லை. மற்றபடி சின்ன சின்ன விஷயம், பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும், மோஸ்ட்லி நிறைய இடத்துல நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கடந்து வரோம்ல. அப்புறம் வந்து இப்போது முன்னாடிக்கு இப்போ பெண்கள் அதிகமாக வந்து வேலைக்கு போகிறது எல்லாமே வந்து ஃபீமேல்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதுக்கு காரணம் வந்து ஆண்கள் கொடுத்த சுதந்திரம் தான். ஆண்கள் கொடுத்த சுதந்திரம் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆண்கள் கொடுத்த சுதந்திரம், அவங்க ஏன் சுதந்திரம் கொடுக்கணும்? அவங்களுக்கு ஒரு சுதந்திரம்னா ஃபீமேல்ஸ் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. அதை ப்ரொடெக்ட் பண்றவங்க பாய்ஸ். அவங்களுக்கான ஒரு அம்மா தங்கச்சின்றப்ப அவங்க ப்ரொடெக்ட் பண்றது கரெக்ட். பட் நான் தான் உனக்கு சுதந்திரம் கொடுத்தேன்னு சொல்றது தப்பு தானே. அவங்க எங்களை வந்து ஒரு பிரச்சனைன்னு போய் சொல்லும்போது எங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லை சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஓகே. பட் ஆனால் வெளியே அமிச்சா தானே எங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அதுக்கான சப்போர்ட்டுமே ஆண்கள் தானே கொடுக்கணும். பையன் சப்போர்ட் படுத்தானா நாங்களும் வெளியே போயிட்டு ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ நாங்களும் வேலைக்கு போகிறோம், அவங்களும் வேலைக்கு போகிறாங்கன்னா எல்லாமே ஒரு ஜாலியாக வெளியே போகிறோம், எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கப்போ போயிட்டு எனக்கு இது வாங்கி கொடுத்து அவனும் கல்யாணம் பண்ணிட்டல அப்படின்னு கீதா மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி புரிஞ்சுப்போம். அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி, அவங்க அம்மா வந்து காசு இல்லைன்னு சொன்னால் கத்த மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட் நாங்களும் கொடுப்போம். உமன்ஸ் வந்து லைக் மதர், சிஸ்டர் அண்ட் ஒய்ஃப். இப்போ ஒய்ஃப் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமானவங்க. அவங்களெல்லாம் லைஃப் வந்து பேலன்ஸாக இருக்காது. அதேமாரி மதர் இல்லைனாலும் லைஃப் பேலன்ஸாக இருக்காது. சிஸ்டர் சப்போர்ட் இல்லைனா பேலன்ஸாக இருக்காது. இதுமாரி வந்து முக்கியமாக 3 பேரும் நம்மளுக்கு ரொம்ப தேவையானவங்க. அதனால் இவங்க வந்து வாழ்க்கையில் அடிப்படை விஷயத்துக்கு வந்து இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையை வந்து சரியாக வராது. நம்ம கிட்ட இருக்க தன்னம்பிக்கையோட பொம்பளைங்க கிட்ட இருக்க தன்னம்பிக்கை நம்மளோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது என்றைக்குமே. எப்படி ஈகோ அவங்ககிட்ட கூட இருக்கோ அதேமாதிரி தன்னம்பிக்கையும் கூட இருக்குது அவங்ககிட்ட. நம்ம ஈகோ 5 நிமிஷத்தில் காணா போயிடும், அவங்க ஈகோ 5 நாள் நிற்கும். அதனால இது வித்தியாசமான ஒரு விஷயம் தான். ஆனால் பெண்கள் வந்து உண்மையாகவே நம்மளோட சிறந்தவங்க தான். எப்படி சார் ஈகோ இருக்க பொண்ணை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு? இல்லை நீங்கள் விட்டு கொடுத்து போனாலே அந்த ஈகோ வந்து காணா போயிடும். ஆண்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னா எதுக்காக சொல்லணும்? பெத்த தாய்க்கு உயிரை பலி வச்சு நம்மளை இந்த பூமிக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். நம்மளை கல்யாணம் பண்ணி கஷ்ட நஷ்டம் நம்ம கூட இருக்கிறதையும் இல்லாதையும் வச்சு வாழ்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதேமாரி நம்ம கூட பிறந்த சகோதரிகள் நம்ம கஷ்ட நஷ்டத்தில் வந்து பங்கு எடுத்துக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். சரி, ஆண்கள் பெண்கள் ஈக்குவல் தான். சரிங்களா? இப்போ பொண்ணுங்க வந்து வளர்ந்துட்டாங்க, லைக் அவங்களுக்கு எஜுகேஷன் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால வந்து நாங்கள் ஆண்களோட பெட்டர்ன்னு நாங்கள் சொல்ல முடியாது. போத் ஆர் ஈக்குவல். சில ஆண்கள் சொல்றாங்க நாங்க தான் சுதந்திரம் கொடுத்தோன்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க முட்டாளுங்க, அவங்களுக்காக நம்மளும் அப்படியே பேச முடியுமா? போத் ஆர் ஈக்குவல். நம்ம அவங்கள சார்னு கூப்பிடணும்னா கூப்பிடலாம், லைக் இஃப் தேர் இந்த ஹையர் போஸ்ட். அவங்க நம்மள மேடம் கூப்பிடணும்னா கூப்பிடலாம். அது ஒரு கண்டிஷனாக யாருமே இருக்கக்கூடாது. ஒரு ஆணுக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் என்னைக்கா இருந்தாலும் ஒரு பொண்ணால தான் கொடுக்க முடியும். அதுக்காக லைக் அவங்களுக்கு தெரியாமலே ஒரு பொண்ணு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்காக அவங்க தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மென்டலியும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி உமன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங்கர் தென் மென் ஐ பிலீவ். ஏன்னா அப்போ இருந்த ஜென்ரேஷன், அப்போ இருந்த பெண்கள் எல்லாமே வெளியே வரமாட்டாங்க இல்லையா, எல்லாமே உள்ளே அடைச்சி வச்சிருப்பாங்க. படிக்க வைக்கிறதுக்கே யோசிப்பாங்க. பொண்ணு தானே, நீ எல்லாம் ஏன் படிக்கணும்? பொண்ணு ஏன் படிக்கணும்? அப்புறம் ஏங்க பொண்ணுங்களை பெற்றுக்கணும்? போய் பெண்கள் இல்லாத ஒரு வேர்ல்டே இல்லைங்க. பெண்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பெண்கள் தான், ஆண்களை விட பெண்கள் தான் இப்போ முன்னிலையில் போயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா ஒர்க்லையுமே பெண்கள் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ அதுக்கே நாங்கள் சிங்கப்பெண்ணுக்கு அவங்களுக்கு சிங்கப்பெண்ணுன்னு பட்டங்காட்டலாம், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்.
அதே ஒரு பெரிய விஷயம் தானேங்க. ஆண்கள் நாங்கள் கொடுத்த சுதந்திரம் தானே பெண்கள் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்க. அது சுதந்திரம் கொடுத்தீங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் சுதந்திரம் கொடுத்தா கொடுங்க. இப்போ எங்களோட ஃப்ரீடம்னா நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. நாங்கள் இப்போ எப்படி சொல்கிறது, அப்பா அம்மா இது பண்ணிட்டாங்க, படிக்க வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துனா அவங்கவுங்க போயிடணும். இப்போ பெண்கள் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு இப்போ யாரும் சொல்கிற மாதிரி இல்லவே இல்லை. இப்போ பெண்கள் வந்து ஆண்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆண்களே வேணுன்ற ஸ்டேஜுக்கு போய்டும்னு நினைக்கிறேன். அப்போ லவ்வில் ட்ரூவாக இருக்கிறது ஆண்களா பெண்களா? லவ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ஈக்குவல் தாங்க. நான் வந்து கேர்ள்ஸ் லைக் உமன்ஸ் வந்து ஜாஸ்தி லவ் பண்றாங்க, மென்ஸ் வந்து ஜாஸ்தி லவ் பண்றாங்க அப்படின்றத நான் சொல்ல. 2 பேருக்குமே இருந்து ஈக்குவலா வந்து ஒரு இன்புட் வரும்போது தான் இருந்துட்டு அது லவ்வாவே மாறுது என்ன பொறுத்த வரைக்கும். நம்ம ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தா ஆண்கள் தானே தாஜ்மஹால் கட்டுறாங்க, பெண்கள் கட்ட மாட்டாங்க. யாருக்கு கட்டினாங்க? எத்தனாவது ஒய்ஃப்க்கு? எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணா மட்டும் தேங்க்ஸ் சொல்லணும். லைக் சும்மா தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எப்பவுமே. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சப்போர்ட் வேணும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் சப்போர்ட். ஆண்கள் வந்து பெண்கள் இல்லைனாலும் அங்கே நிம்மதியா இருப்போங்க. இவங்கள தாங்க பிரச்சனை. அது எப்படிங்க ஒரு பெண் இல்லாம எப்படிங்க ஒரு ஆணால இது பண்ண முடியும்? அப்போ மேரேஜே ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண் சப்போர்ட் இல்லாம ஒரு ஆணால அவங்க ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. ஃபேமிலியே பாக்குற இல்லையா? இப்போ எங்க அம்மா இல்லாமலாம் எங்க அப்பா இல்லை, எங்கள் அம்மா தான் எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் அம்மா தான் ஒரு சிங்கப்பெண். நான் சீரியஸாக சொல்லுவேன், எங்கள் அம்மா தான் சிங்கப்பெண். எங்கள் 3 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்க சிங்கப்பெண் தானே, நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். அவங்க தான் சிங்கப்பெண். பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்களும் இந்த ஜென்ரேஷன் அவங்களும் ஒரு ஆள், அப்படி மதிச்சாலே போதும். ஆண்களே பெரிய சொத்து தான்மா. ஆனால் நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம்ல. இத்தனை வருஷம் வளர்ந்த ஃபேமிலி, கூட இருக்க பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தவங்க அவங்க ஃபேமிலியை நம்பி வரோம் அப்படின்றப்போ அது நாங்கள் வரதட்சணை தாண்டி நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. பொருள் மூலமாவோ இல்லை நாங்கள் இதை வந்து செலவு பண்ணி பண்ணாதான் தெரியணும்னு இல்லை. கேரிங் இருக்கு, லவ் இருக்கு, எல்லாமே கொடுக்குறோம். அப்புறம் என்ன பார்த்துக்கிறோம்ல. They are a big part of our lives, supporting us as we grow up. And then அதுக்கப்புறம் like when men grow up, they go into relationships with women and they are like their support system madri. So you know, like it's not just for men and women on themselves also, you know, avangale like they are like they don't like are not just for men madri, like they are on themselves also like their own person la. And men also will support them at times. So women are powerful. So like, and if this day is going to is celebrating them, it is worth it. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்க. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க.